அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ கம்மிங் குரூப் 4க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா ஏப்ரல் 13, 1919 பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் கிட்டத்தட்ட 370க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுயராஜ்ய கட்சி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 1, 1923 தோற்றுச்சிருப்பாங்க. யாருன்னா மோதிலால் நேரு, சித்திரஞ்சன் தாஸ். அதாவது ஜவஹர்லால் நேருவினுடைய தந்தையான மோதிலால் நேரு அவர்களும் சித்திரஞ்சன் தாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1923 சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து தண்டி யாத்திரை காந்தி அவர்களுடையது மார்ச் 12, 1930 நடந்திருக்கும். அடுத்து பூனா ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு ஒப்பந்தம் தான் இந்த பூனா ஒப்பந்தம். இது செப்டம்பர் 25, 1932 நடந்திருக்கும். அடுத்து காந்தி இருவின் ஒப்பந்தம் மார்ச் 5, 1931 நடந்திருக்கும். அடுத்து ரெண்டாவது கிரிப்ஸ் யோசனைகளை பின்தேதியிட்ட காசோலை என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்திஜி அவர்கள் தான். ஸோ காந்திஜி அவர்கள் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அந்த இயக்கத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வருவார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு போராட்டங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கும். அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எதாக இருந்தாலும் 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தான், போருக்கு பின் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதைத்தான் எப்படி ஒரு பேங்க் எப்படி திவாலான பேங்க்கில் நம்ம செக்கை நம்ம கொடுத்து பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்கிறாரு காந்திஜி அவர்கள். அடுத்தது ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1940 பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் பிரதமர் வகுப்பு கொடையை அறிவித்தது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 16, 1932 தான் வகுப்பு கொடை அப்படிங்கிறத அறிவிச்சிருப்பாங்க. காந்தி இருவின் ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் மார்ச் 5, 1931. இதில் மார்ச் 10 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மோதிலால் நேரு, சித்திரஞ்சன் தாஸ் ஆகியோர் சுயராஜ்ய கட்சியை தொடங்கியது ஜனவரி 1, 1923. அடுத்து கிலாபத் தினம் அப்படிங்கிறது எப்போனா அக்டோபர் 19, 1919 தான் கிலாபத் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேடா சத்தியாகிரகம் காந்திஜி யாரை ஆதரிக்கிறதுக்காக தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குடியானவர்களை ஆதரிப்பதற்காக தொடங்கப்பட்டது தான் கேடா சத்தியாகிரகம். இது எப்பொழுது நடைபெற்றிருக்கும் அப்படின்னா 1918 நடந்திருக்கும். ஸோ காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஜனவரி 9, 1915 தான் இந்தியா வந்திருப்பார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் முதல் போராட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு நடந்திருக்கும் 1917. அதற்கப்புறம் கேடா சத்தியாகிரகம் அப்படின்னு 1918 நடந்திருக்கும் குடியானவர்களை ஆதரிப்பதற்காக. ஸோ காந்தி அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா, அந்த நாளான ஜனவரி 9 நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஒவ்வொரு ஆண்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது முஸ்லீம் லீக் கட்சி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 30, 1906 தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாரத் மாதா சங்கம் இது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்டது. அடுத்தது கேசரி அப்படின்னா யாருன்னா ஸோ பாலகங்காதர திலகர் தான் நம்ம கேசரி அப்படின்னு சிறப்பு பெயரில் அழைப்பாங்க. அடுத்தது பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுவது யாருன்னா லாலா லஜபதி ராய். அடுத்தது சசிமுல்லா கான் அப்படிங்கிறவர் யாருன்னா இவர் ஒரு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தொடங்கியவர்களில் முக்கியமான ஒரு ஆள். முஸ்லீம் லீக் கட்சியை தொடங்கியவர் இவர் சசிமுல்லா கான் அப்படிங்கிறவர். அடுத்தது கதர் கட்சியை தோற்றுவிச்சது யாருன்னா லாலா ஹர்தயால். இது 1913 தோற்றுவிச்சிருப்பாங்க. அடுத்தது அபினவ பாரத் அப்படிங்கிறது என்னென்னா மகாராஷ்டிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வங்க பிரிவினை எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அக்டோபர் 16, 1905 தான் பார்த்திங்கன்னா நிர்வாக வசதிக்காக ஸோ வங்காளத்தை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதுதான் வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்டோபர் 16 கருப்பு தினம் அப்படின்னு கொண்டாடினாங்க. அடுத்தது 1886 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் உறுப்பினர்களுக்கு தேநீர் விருந்தளித்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டப்ரின் பிரபு அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது
1885 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய முதல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் நடந்திருக்கும் டபிள்யூசி பேனர்ஜியினுடைய தலைமையில். 86 வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும். அடுத்து 87 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கும் பக்ருதீன் தியாப்ஜியினுடைய தலைமையில். 87 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் தான் 86 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் உறுப்பினர்களுக்கு தேநீர் விருந்தளித்த ஆங்கிலேயர் யாருன்னா டப்ரின் பிரபு. அடுத்து செல்வ சுரண்டல் அப்படிங்கிற கோட்பாடு யாரை முன் வச்சுருப்பாங்க அப்படின்னா தாதாபாய் நெவ்ரோஜி அப்படிங்கிறவர் தான். இந்தியாவின் முதுப்பெரும் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த தாதாபாய் நெவ்ரோஜி. இவர் தான் வந்து செல்வ சுரண்டல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை முன் வச்சிருப்பார். அடுத்தது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பொது அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டாலும் இவர் தான், தாதாபாய் நெவ்ரோஜி தான் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பொது அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர். அடுத்தது சரியான இணை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை சுதேசி சங்கம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1952. பம்பாய் கழகம் அப்படிங்கிறது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1852. சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிறது 1884. பிரிட்டிஷ் இந்திய கழகம் அப்படிங்கிறது 1951. சென்னை சுதேசி சங்கம் 1952. அதே சென்னை வாசிகள் சங்கம்னு கேட்டாங்கன்னா 1852. அடுத்து பம்பாய் கழகம், சென்னை மகாஜன சங்கம், பிரிட்டிஷ் இந்திய கழகம்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ராமலிங்க அடிகளார் அவர்கள் அதாவது சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிச்ச ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 1865. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார் 1856. அதை வந்து 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் சத்திய தர்மசாலை அப்படிங்கிறத 1867 நிறுவி ஏழைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவளிச்சிருப்பார். அவர் பற்ற வைத்த அடுப்பு வந்து இன்னி வரைக்கும் வந்து அது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வடலூரில் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அடுத்தது வள்ளலார் அவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் வந்து பார்த்தோம்னா மறுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார் ராமலிங்க அடிகளார். அடுத்தது பிரார்த்தனை சமாஜத்தை ஆரம்பித்தது யாருன்னா ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் 1864 வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து என்னைக்குன்னா 1875 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது 1828. அடுத்தது தியாசாபில் சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பித்தது யாருன்னா மேடம் பிளவாட்ஸ்கி, கர்னல் ஆல்காட். இவங்க தான் வந்து பின்னால் பிரம்மஞான சபையை வந்து 1875 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது ராமகிருஷ்ணா இயக்கம் அப்படிங்கிறது விவேகானந்தர் அவர்களால் தொடங்கப்பட்டது 1897. இவருடைய குரு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய பேர்லேயே ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். அடுத்தது 20வது கொஸ்டின். ஸோ பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து எப்பொழுது ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா 1925 வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பெரியார் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஆரம்பித்து நிறையா பத்திரிகைகளை வந்து நடத்திட்டுருப்பார். அதாவது குடியரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை 1925, அதுக்கப்புறம் ரிவோல்ட் அப்படிங்கிற பத்திரிகை 1928, புரட்சி அப்படிங்கிறது 1933, பகுத்தறிவு அப்படிங்கிறது 34, விடுதலை அப்படிங்கிறது 1935 பல்வேறு பத்திரிகைகளை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்திருப்பார். இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை தான். அடுத்தது இதனுடைய முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா செங்கல்பட்டில் வந்து நடந்திருக்கும். 2வது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்லேயும், 3வது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்லேயும் வந்து நடந்திருக்கும். அடுத்தது பெரியாரின் தமிழ் ஏடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவருடைய பத்திரிகைகளை தான் குடியரசு, புரட்சி, விடுதலை. ஈவேரா அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து எப்பொழுது வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1938 சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் மாநாடு நடந்திருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி அப்படிங்கிறவருக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கொடுத்தது யாருன்னா வந்து தர்மபால் அம்மையார். அந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்திட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளினுடைய மகளான நீலாம்பிகை அம்மையார் தான் வந்து நடத்திட்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தந்தை பெரியாருக்கு யுனெஸ்கோ நிறுவனம் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் எப்பொழுது கொடுத்துருப்பாங்கன்னா
1970ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பனாரஸில் மத்திய இந்து பள்ளியை நிறுவ மதன் மோகன் மாளவியாவுடன் உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயர்லாந்து நாட்டு பெண்மணி. 1893 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருப்பாங்க. ஸோ காமன்வீல் போன்ற பத்திரிகைகளை வந்து நடத்திட்டு வந்திருப்பாங்க. இவங்க பின்னால் பிரம்மஞான சபையினுடைய தலைமையிடத்தை வந்து சென்னை அடையாருக்கு வந்து மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் பெண் தலைவர் யாருனாலும் இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அதே மாதிரி தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று ஒருத்தர் இருக்கார். அவங்க யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இதை சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. 1873 சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவிச்சது யாருன்னா ஜோதிபா பூலே அப்படிங்கிறவங்க தான் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அடுத்து குலாம் கிரி அப்படிங்கிற ஒரு நூலையும் இந்த ஜோதிபா பூலே வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. 1867ஆம் ஆண்டு ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் தான் பிரார்த்தனை சமாஜத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார் பம்பாயில். அடுத்தது வேதங்களை நோக்கி திரும்புங்கள் அப்படின்னு சொன்னதும் தயானந்த சரஸ்வதி தான். அடுத்தது சுத்தி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினதும் தயானந்த சரஸ்வதி தான். சத்தியார்த்த பிரகாசம் அப்படிங்கிறத தொடங்கினதும் தயானந்த சரஸ்வதி தான். இவங்க தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து பிறந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குஜராத்தில் சத்தியவார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் 10th வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்திய பல்கலைக்கழகங்களின் சட்டத்தை கர்சன் பிரபு அப்படிங்கிறவர் எப்பொழுது ஏற்றிருப்பார்னா 1904 வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருப்பார். 1904 இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கர்சன் பிரபு. அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா வங்கப்பிரிவினையுமே வந்து கொண்டு வந்திருப்பார். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னா வந்து கானிங் பிரபு அப்படிங்கிறவர் தான். அடுத்தது நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1878 தான் இந்த நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி தான் வந்து தி ஹிந்து பத்திரிகை வந்து ஜி சுப்பிரமணியர் வந்து தொடங்கியிருப்பார். அடுத்தது 1878-80 காலகட்டத்தில் முதலாவது பஞ்ச குழுவுக்கு தலைமை வைத்தவர் யாருன்னா வந்து சர் ரிச்சர்ட் ஸ்ட்ரோச்சி அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பார். அடுத்தது 1857ஆம் ஆண்டு கழகத்தை முதல் இந்திய விடுதலை போர் என்று கருதியவர் யாருன்னா வீர சவார்கர் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது 1857 பாரக்பூரில் முதல் கழகம் எப்பொழுது வெடிச்சதுன்னா மார்ச் 29ஆம் தேதி. இந்திய மக்களின் மேக்னகர்த்தா உரிமை சாசனம் எனப்படும் விக்டோரியா மகாராணியின் அறிக்கை அலகாபாத்தில் கானிங் பிரபு அப்படிங்கிறவர் எப்பொழுது அறிவிக்கிறார்னா நவம்பர் 1, 1858 தான் வந்து அறிவிச்சிருப்பார். ஸோ இந்தியாவினுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 1858 வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருக்கும். இப்போ இந்த 1858 இந்த விக்டோரியா மகாராணியினுடைய அறிக்கைக்கு பின்னாடி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த விக்டோரியா மகாராணி அவர்கள் வந்து காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் ஒரு நூல் எதுனா அது திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வேலூர் கழகத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய ஆயுதம் சீருடை அறிமுகம் இதெல்லாம் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பகோடா அப்படிங்கிறது என்னென்னா ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பக்கோடா அப்படிங்கிறது ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விதவை மறுமண சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா ஜூலை 13, 1856. ஜூலை 13, 1856 ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவருடைய முயற்சியினால தான் இந்த விதவை மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுது இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னா டல்ஹவுசி பிரபு தான் வந்து இருந்திருப்பார். இந்த விதவை மறுமணம் குறித்த சட்ட முன்வரைவை அறிமுகம் செய்தவர் வந்து ஜேபி கிரானட் அப்படிங்கிறவர் தான் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார். ஸோ தேங்க்யூ.